அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று காலுறையில் மஸ்ஹ் செய்வது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் வுது செய்கின்ற பொழுது இறுதியாக எங்களுடைய கால்களை கழுவுகின்றோம். ஆனால் நாங்கள் காலுறை அணிந்திருந்தால் கழுவுவதற்கு பகரமாக அதிலே மஸ்ஹ் செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையின் மீது மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள். இதற்கு ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. குர்ஆனிலே உதுவுடைய ஆயத்திலே ஒரு கிராஅத்தின் அடிப்படையிலே காலுறையிலே மஸ்ஹ் செய்வதற்கு முடியும் என்ற அந்த ஆதாரத்தை அதிலிருந்து நாங்கள் பெற முடியும். அதே போன்று இது மாற்று கருத்துக்கு இடமில்லாத எல்லா அறிஞர்களுக்கும் மத்தியிலே இஜ்மாஆன ஒரு விடயம். ஆனால் அது எப்படியான காலுறையாக இருக்க வேண்டும் என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதே போன்று காலுறையிலே மஸ்ஹ் செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் மிருகங்களுடைய தோள்களால் உருவாக்கப்பட்ட காலுறையைத்தான் அணிந்தார்கள், அதிலே மஸ்ஹ் செய்தார்கள். நாங்கள் இன்று அதிகமாக சொக்ஸ் அணிகின்றோம். இதிலையும் நாங்கள் மஸ்ஹ் செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக மஸ்ஹ் செய்ய முடியும். ஏனென்றால் எந்த நோக்கத்திற்காக அன்றைய காலத்திலே ஹுஃபிலே மஸ்ஹ் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதோ அதே காரணம் இன்று நாங்கள் அணியக்கூடிய சொக்ஸிலும் இருக்கிறது. எதற்கு அனுமதிக்கப்பட்டதென்றால், சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும். பிரயாணிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஊரில் இருந்தாலும் குளிர்காலத்திலே அவ்வாறு இல்லாவிட்டாலுமே கூட சிரமத்தை தவிர்ப்பதற்காகத்தான் காலுறை அணிந்திருக்கின்ற பொழுது அதை கலட்டாமல் அதற்கு மேலால் மஸ்ஹ் செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எனவே அந்த காரணம் நாங்கள் அணியக்கூடிய சக்ஸிலும் இருக்கிறது. அதிலே மஸ்ஹ் செய்வது முடியும். இதற்கு சஹாபாக்களுடைய செயல்பாடுகளும் ஆதாரமாக இருக்கிறது. அவர்களுக்கு மாற்று கருத்து அவர்களுடைய காலத்திலே யாரும் சொல்லவில்லை. எனவே நாங்கள் இவ்வாறு காலுறையிலே மஸ்ஹ் செய்கின்ற பொழுது பல விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றது. மஸ்ஹ் என்றால் முதலிலே நாங்கள் நனைந்த கைகளால், ஈர கைகளால் எங்களுடைய தலையை எவ்வாறு மஸ்ஹ் செய்கிறோமோ அதே போன்று காலுறை மீது நாங்கள் மஸ்ஹ் செய்வதைத்தான் மஸ்ஹ் என்று சொல்கின்றோம். இதற்குள்ள முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், நாம் காலுறையை அணிகின்ற பொழுது சுத்தமான நிலையிலே அதை அணிந்திருக்க வேண்டும். அதாவது நாம் வுது செய்திருக்கக்கூடிய நிலையிலே அதை அணிந்திருக்க வேண்டும். ஒருவர் வுது செய்யாத நிலையிலே காலுறையை அணிந்திருந்தால் அதன் மீது அவர் மஸ்ஹ் செய்ய முடியாது. ஒருவர் வுது செய்துவிட்டு காலுறை அணிந்தால் திரும்பவும் அவருடைய வுது முறிகிற பொழுது அவர் அந்த காலுறையினை மீது மஸ்ஹ் செய்ய முடியும். அதை கலட்டி கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தான் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலுறைகளை கலட்டுவதற்கு நான் முற்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தஅஹுமா, அவை இரண்டையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், நான் அதனை வுது செய்த நிலையிலே தான் அணிந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் முதல்ல அதை வுது செய்திருக்க வேண்டும், அதை அணிவதற்கு முன்னால். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், அது சுத்தமானதாக இருக்க வேண்டும். எனவே அசுத்தமானதாக இருந்தால் அதிலே நாங்கள் மஸ்ஹ் செய்கிற பொழுது அசுத்தம் இன்னும் பரவுவதற்கு ஆரம்பிக்கும். அசுத்தத்தோடு இருக்கின்ற பொழுது அசுத்தத்தை நீக்கிவிட்டுத்தான் நாம் வுது செய்கிற பொழுது வுது செய்ய வேண்டும். நாங்கள் சாதாரணமாக காலை கழுவுவதாக இருந்தாலும் அசுத்தம் இருந்தால் அதனை நாங்கள் நீக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அசுத்தமாக இருக்கக்கூடிய காலுறையிலே நாம் மஸ்ஹ் செய்ய முடியாது. அசுத்தமான பொருளால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அசுத்தம் அதிலே பட்டிருந்தாலும் அது நாங்கள் மஸ்ஹ் செய்கின்ற பொழுது சுத்தமாக மாறமாட்டாது. எனவே அதற்கு ஆதாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நாங்கள் எடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பாதணியிலே அசுத்தம் இருக்கிறது. நபி அவர்கள் தொழுகையிலே இருந்த நிலையிலே அவர்களுடைய பாதணிகளை கலட்டி விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் தொழ முடியாது. பாதணியிலே அசுத்தம் இருப்பதனால் நபி அவர்கள் அந்த பாதணிகளை கலட்டி வைக்கிறார்கள். அதே போன்று மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால், அந்த பாதணிகளிலே நாங்கள் மஸ்ஹ் செய்கின்ற பொழுது சிறு தொடக்கின் காரணமாக தான் மஸ்ஹ் செய்ய முடியும். ஒருவருக்கு பெரும் தொடக்கு ஏற்பட்டால், அதாவது குளிப்பு கடமையாகிவிட்டால், அவர் கட்டாயமாக பாதணிகளை கலட்டி தன்னுடைய கால்களை கழுவுவது, குளிக்கின்ற பொழுது கழுவுவது
கட்டாயம். அதற்கு ஆதாரமாக சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பிரயாணிகளாக இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்களுடைய காலுறைகளை கலட்ட வேண்டாம், 3 இரவுகளும் 3 பகல்களும் அதனை நீங்கள் கலட்ட தேவையில்லை என்று எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். ஆனால் இல்லா மின் ஜனாபா, குளிப்பு கடமையானால் தவிர என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே குளிப்பு கடமையானால் கட்டாயமாக காலுறையை கலட்ட வேண்டி வரும். 4வது நிபந்தனை என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்குள் தான் நாங்கள் மஸ்ஹ் செய்வதற்கு முடியும். ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவர் 24 மணித்தியாலங்கள் அவர் மஸ்ஹ் செய்ய முடியும். அதாவது ஒரு இரவும் ஒரு பகலும் 24 மணி நேரங்கள் அவர் மஸ்ஹ் செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. பிரயாணியாக இருக்கக்கூடியவர்கள் 3 இரவுகளும் 3 பகல்களும், அதாவது 72 மணி நேரம் அவர் அதிலே மஸ்ஹ் செய்ய முடியும். எந்த நேரத்தில் இருந்து அந்த காலத்தை நாங்கள் கணிக்க வேண்டும், எந்த நேரத்தில் இருந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தை கணிப்பிட வேண்டுமென்றால், முதலாவதாக நாங்கள் எந்த நேரத்திலே மஸ்ஹ் செய்கிறோமோ அந்த நேரத்தில் இருந்து காலத்தை கணக்கிட வேண்டும். உதாரணமாக, ஒருவர் வுது செய்கிறார், கால்களை கழுவுகிறார் பகல் 12 மணிக்கு. பிறகு அவர் காலுறையை அணுகின்றார், துஹர் தொழுகின்றார். அவருடைய வுது 1 மணிக்கு முறிந்து விடுகிறது. பிறகு மீண்டும் அசரு தொழுகைக்காக வேண்டி அவர் 3 மணிக்கு வுது செய்கிறார். வுது செய்கிற பொழுது அவர் காலுறையின் மீது மஸ்ஹ் செய்கிறார். இதுதான் அவருடைய முதலாவது மஸ்ஹ். இந்த 3 மணியிலிருந்து அடுத்த நாள் 3 மணி வரையிலே அவர் காலுறையிலே மஸ்ஹ் செய்வதற்கு அவருக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. எனவே அவர் எப்போது முதலாவதாக காலுறையை அணிந்தாரோ அதிலே இருந்து நாங்கள் நேரத்தை கணிப்பிடுவதில்லை. அதேபோன்று எப்போது அவருடைய வுது முறிந்ததோ அதிலே இருந்தும் நாம் கணிப்பிடுவதில்லை. அவர் எப்போது முதலாக மஸ்ஹ் செய்கிறாரோ அதிலிருந்து தான் நாங்கள் காலத்தை கணிப்பிடுகிறோம். எனவே அடுத்த நாள் 3 மணி வரையிலே அவருக்கு மஸ்ஹ் செய்வதற்கு முடியும். அடுத்ததாக நாங்கள் எவ்வாறு மஸ்ஹ் செய்ய வேண்டும்? எவ்வாறு மஸ்ஹ் செய்ய வேண்டுமென்றால், ஈர கைகளால், நனைந்த கைகளால் நாங்கள் காலுறையின் மேற்பகுதியை மஸ்ஹ் செய்வோம். அதாவது நாங்கள் கால்களை கழுவுகின்ற பொழுது முழு கால்களையும் காலுடைய கீழ்ப்பகுதியையும் நாங்கள் கரண்டை கால் வரையிலே கழுவுகிறோம். ஆனால் மஸ்ஹ் செய்கின்ற பொழுது காலுடைய கீழ்ப்பகுதியை நாங்கள் மஸ்ஹ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் என்பது கருத்தின் அடிப்படையிலே, ஒருவருடைய சிந்தனையின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் கால்களின் பாதணிகளின், அதாவது காலுறைகளின் அடிப்பகுதியிலே மஸ்ஹ் செய்வது மேற்பகுதியிலே மஸ்ஹ் செய்வதை விட ஏற்றமானதாக இருந்திருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறையின் மேற்பகுதியிலே தான் மஸ்ஹ் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே மார்க்கம் என்பது ஒவ்வொருவருடைய சிந்தனையின் அடிப்படையிலே நாம் தீர்மானிப்பதாக இருந்தால், ஒருவர் சொல்லலாம், காலுடைய கீழ்ப்பகுதி தான் அதிகமாக அழுக்கடைகிறது, எனவே அங்கே தான் மஸ்ஹ் செய்ய வேண்டும் என்று. ஆனால் நபி அவர்கள் காலுடைய மேல் பகுதியிலே தான் மஸ்ஹ் செய்தார்கள். இதுதான் அறிவுபூர்வமானதும் கூட. ஏனென்றால் காலுடைய கீழ்ப்பகுதியிலே மஸ்ஹ் செய்கிற பொழுது அங்கே அழுக்கு அதிகமாக இருக்கும். அந்த அழுக்கு கூடுதலாக அடுத்த இடங்களுக்கும் அது பரவ ஆரம்பிக்கும். எனவே காலுடைய மேல் பகுதியிலே தான் மஸ்ஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் காலுடைய பின்பகுதியை கூட மஸ்ஹ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மஸ்ஹ் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு முறை தான் நாங்கள் மஸ்ஹ் செய்கிறோம், பல முறை மஸ்ஹ் செய்ய தேவையில்லை. தலையை எவ்வாறு நாங்கள் ஒரு முறை மஸ்ஹ் செய்கிறோமோ அதே போன்று காலுறையிலே மஸ்ஹ் செய்கிற பொழுது அங்கேயும் ஒரே ஒரு முறை தான் மஸ்ஹ் செய்கிறோம். முதலிலே வலது கால், பிறகு இடது கால், அப்படியும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் பொதுவாக ஹதீஸை பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் 2 கால்களையும் மஸ்ஹ் செய்தார்கள். அதாவது 2 கால்களிலே காலுறை அணிந்திருக்கின்ற பொழுது மஸ்ஹ் செய்தார்கள். எனவே ஒரே நேரத்திலே நாங்கள் தண்ணீரை எடுத்து மஸ்ஹ் செய்ய முடியும். அதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. அல்லாஹு தஆலா மிக அறிந்தவன். இன்னும் சில மஸ்அலாக்களை நாங்கள் மஸ்ஹோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம்.